கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நல்ல நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வசனங்கள். அப்போஸ்தலர் 20:18 முதல் 30. தியான வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முன்பகுதி. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தேவனை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஏற்ற சமயம் வரவில்லை என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசமான சூழ்நிலை காணப்படுகின்ற பொழுது கிடைத்த சமயமும் நம்மை விட்டு கடந்து போய்விடும். அப்பொழுது நாம் திரும்ப திரும்ப அழுதாலும் அந்த காலங்கள் நமக்கு திரும்ப வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாசிக்க தகுந்த நிருபங்கள் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிப்பதாக, ஆண்டவரை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு இடையூறாக எந்த காரியத்தை நீங்களும் நானும் கொண்டு வந்தாலும் நியாயப்படுத்தினாலும் அது என் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால இந்த இடத்துல நான் ஆண்டவரை சொல்ல முடியாது, அந்த இடத்துல சொல்ல முடியாது, இன்னும் அதற்குரிய நேரம் வரவில்லை என்று சொல்லி காலத்தை ஒத்தி போட்டு கொண்டு இருப்போம் என்றால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருக்காக எந்த நேரத்திலும் நான் அவரை கூறி அறிவிக்கிறவனாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மனத்திடன் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக நிற்பதில்லை, அவருக்காக பானபலியாக வார்க்கப்படுவதில்லை, அவருக்காக சிலுவை சுமப்பதில்லை, அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, அவருக்காக ஜீவனை கொடுப்பதில்லை. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலைகளோடு மன சிந்தையோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 1527ஆம் ஆண்டிலே ஸ்காட்லாந்து தேசத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த 23 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய பெயர் பேட்ரிக் ஹாமில்டன். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறந்து முன்னேறுவதற்கு ஏதுவான அனைத்து வசதிகளும் அவனிடத்தில் இருந்தன. ராஜவம்சத்தை சார்ந்த அவர் புத்தி கூர்மை உள்ளவராக, திறமை வாய்ந்தவராக, இனிமையான சுபாவங்கள் கொண்டவராக, அழகான தோற்றமுள்ளவராக இருந்தார். அவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே மார்ட்டின் லூத்தருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அதை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் மற்றும் ஒவ்வொரு தனிநபரும் தேவனிடத்தில் கொள்ளும் ஐக்கியத்துக்கும் மெய்யான அஸ்திபாரமாய் இருப்பது பரிசுத்த வேதாகமே இல்லாமல் வேறொன்றுமில்லை என்பது இவரும் அந்த நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஆனால் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை நிமித்தம் விரைவிலேயே அவ்விடத்திலிருந்த சபை நிர்வாகம் மற்றும் ஆட்சியில் இருந்தவர்கள் மூலமாக அவருக்கு பலவிதமான கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் கொடுத்தார்கள். எனவே அவர்களுடைய கைகளுக்கு தப்பி அவர் ஜெர்மனி நாட்டிற்கு சென்று விட்டார். ஜெர்மனி நாட்டில் உள்ள மார்பர்க் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்த அவருக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எந்தெந்த அம்சங்களில் அவர் மனுஷருக்கு பயந்து ஒதுங்குகிறவராக இருந்தாரோ அவைகளிலெல்லாம் அவர் இப்பொழுது தைரியமுள்ளவராக மாறியிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கொண்டிருந்தார். தேவ பக்தியானது அவருக்குள் அக்கினியை போல பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் அவரை அவருடைய சொந்த நாட்டிற்கு செல்லும்படியாக கட்டளையிட்டதை அவர் உணர்ந்தார். எனவே தன்னுடைய சொந்த தேசத்தை சேர்ந்தவரிடத்திற்கு தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தை கொண்டு செல்லும்படியாக அவர் மறுபடியும் ஸ்காட்லாந்து தேசத்திற்கே திரும்பிச் செல்லும்படியாக தீர்மானித்தார். அவர் ஸ்காட்லாந்துக்கு திரும்பி வந்தபோது தான் கற்றறிந்திருந்த சத்தியங்களை உடனடியாக பிரசங்கிக்க தொடங்கினார். சிறிது காலத்திற்கு பின் விசாரணைக்காக அவர் பேராயருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அங்கு அவர் பேச வேண்டிய சத்தியத்தை குறித்து பெருந்தீ அவருக்குள் பற்றி எறிந்து கொண்டிருந்தது. எனவே அங்கு செல்லும்படியாக அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த நேரம் வரும் வரை அவர் காத்திருக்க விரும்பவில்லை.
அதிகாலையிலே அவர் அங்கு போய் சேர்ந்தார். அவர் தன்னுடைய தரப்பிலே வல்லமையுடன் தைரியமாக வேத வசனங்களின் அடிப்படையில் நியாயங்களை எடுத்துரைத்தார். ஆனாலும் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவரை நேசித்த அநேகர் அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளும்படி அவரை இணங்க செய்வதற்கு முயற்சித்தார்கள். தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர் பிரசங்கித்தவை அப்போதைய ஸ்தாபன சபையை கலக்கமடைய செய்வதற்கேதுவானையாக இருந்தபடியால் அவர் தான் விசுவாசித்திருந்தவைகளை பிரசங்கிப்பதையாவது நிறுத்த வேண்டும் என்று அவருடைய நண்பர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவரோ தன்னுடைய தீர்மானத்தை விட்டு பின்வாங்கவே இல்லை. உண்மையில் அவருடைய விசுவாசமானது தொற்று நோயைப் போல மற்றவர்களை எளிதில் பற்றி பிடித்து கொள்ளும் தன்மையுடையதாயிருந்தது. அது நிமித்தமாக அவரை சந்திக்கும்படியாக அவருடைய சிறை அறைக்கு வந்த கத்தோலிக்க குருவான ஒருவரும் கூட மனம் திரும்பி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இருக்கிற இடம் எல்லாவற்றையும் பிரசங்கிப்பு இடமாக மாற்றுகிறதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். ஹாமில்டனுக்கு மரண தண்டனைக்குரிய தீர்ப்பு நிறைவேற்றப்படுவதற்கான நாள் வந்தது. அந்த நாளிலே இரவு உணவுக்கு பின் அவர் கழுமரத்தில் வைத்து எரிக்கப்படும்படியாக கொண்டு செல்லப்பட்டார். கழுமரத்துடன் சேர்த்து கட்டப்பட்டவராக நின்று கொண்டிருக்கையில் அந்த அழகான வாலிபன் தனக்கு உதவியாயிருந்த தன் பணியாளின் பக்கமாக திரும்பி, அன்பான நண்பனே, நான் அனுபவிக்கப் போகும் வேதனையானது மாம்ச சரீரத்தில் இருக்கும் நமக்கு பயத்தையும் கசப்பையும் உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுவே நித்தியமான வாழ்க்கைக்குள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வாசலாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. தங்களுடைய ஆண்டவரை மறுதலிக்கிற ஒருவரும் அதற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை நீ நினைத்துக்கொள் என்று கூறி அவனை ஆறுதல் படுத்தினார். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படியாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கழுமரத்தில் நெருப்பை தொடர்ந்து எரிய வைப்பதில் சிரமம் ஏற்பட்டு அதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தையும் கூட தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கான கடைசி வாய்ப்பாக அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டார். தேவனே, எவ்வளவு காலம் அந்தகாரம் இந்த ராஜ்யத்தை மூடிக்கொண்டிருக்கும்? மனுஷர்களின் கொடுங்கோலாட்சியை எவ்வளவு காலம் நீர் அனுமதிப்பீர் என்று அவர் தேவனை நோக்கி மிகுந்த சத்தமாய் அபயமிட்டார். முடிவில் அக்கினியால் அவர் சுட்டெரிக்கப்பட்டார். அவர் மரித்து கொண்டிருக்கையில், கர்த்தராகிய இயேசுவே, என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சத்தமிட்டு கூறினார். ஹாமில்டன் கழுமரத்திலே எரிக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு மனிதர் அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றியவர்களை அணுகி தைரியத்தோடு கூறினார், நீங்கள் இனி யாரையாகிலும் அவர்கள் கை கொண்டிருக்கும் கிறிஸ்தவ சத்தியத்தை நிமித்தம் சுட்டெரிப்பீர்களே ஆயின் அதை இரகசியமான ஒரு இடத்தில் வைத்து செய்வது நல்லது. ஏனென்றால் தேவ மனிதராகிய ஹாமில்டன் அவர்கள் சுட்டெரிக்கப்பட்ட போது எழும்பிய புகையானது நூற்றுக்கணக்கானவர்கள் சத்தியத்தை தழுவிக்கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய மனக்கண்களை திறந்திருக்கிறது என்று கூறினார். எவ்வளவு உண்மை! கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த ஹாமில்டன் எரிக்கப்படுகிற அந்த புகை அநேகருடைய உள்ளங்களை தொட்டது. ஆம், மரித்தும் பேசக்கூடியவராக ஹாமில்டன் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்கள் அவரை குறித்து சாட்சி கூறுவதற்கு தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் தங்களால் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஹாமில்டன் சிறைச்சாலையிலும் பிரசங்கித்தார், கழுமரத்தில் தான் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கையிலும் பிரசங்கித்தார். தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை பற்றி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நமக்கு கிடைக்கும் தருணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமா? இன்றைக்கு ஒருவேளை ஹாமில்டனுக்குரிய ஒரு உபத்திரவம் உங்களுக்கு எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாய்ப்புகள், எத்தனை வாய்ப்புகளை தவறவிட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இல்லாமல் தாறுமாறாய் இருப்பதினாலே அநேகர் சத்தியத்திற்கு தூரமாக கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் காரணமாகிறேனே. நான் ஒரு இடைக்கல்லாக, தடைக்கல்லாக நான் காணப்படுவேன் என்றால் எவ்வளவு பரிதாபம்! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சிகளாய் வைத்திருக்கிறார், அவருடைய நிறுவனங்களாய் வைத்திருக்கிறார். ஆம், அந்த நாட்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை நம்முடைய பயண நேரங்களிலே, நம்முடைய பணி நேரங்களை தவிர்த்து ஏனைய நேரங்களிலே நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்?
நம்மோடு பணி செய்கிறவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறோமா? நம்மோடு பயணிக்கிறவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறோமா? யோசித்து பார் தேவ பிள்ளையே. நீங்களும் நானும் சும்மா இருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. கணக்கு கேட்பார் ஆண்டவர். எத்தனை வாய்ப்புகளை நாம் தவற விட்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிறகு என்ற அந்த நாட்கள் அல்லது அந்த காலங்கள் ஒரு பொழுதும் நம்மை வந்தடைய முடியாது என்பதை நீங்களும் நானும் மனதிலே கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற சமயம் நழுவ விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள், நாளை என்று சொல்லி ஒத்தி போட்டு விடாதீர்கள். ஒருவேளை மன வேதனையிலும் கலக்கத்திலும் இருக்கக்கூடிய உன்னுடைய சிநேகிதியாக இருக்கலாம், உன்னுடைய சிநேகிதனாக இருக்கலாம். சத்தியத்தை சொல். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல். திரும்ப ஒரு காலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். தேவனுடைய ஊழியர்களாக, தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறவர்களாக, ஆற்றல் படுத்துகிறவர்களாக, இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனுஷர் எங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்னாக பிரகாசிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக, ஒரு நிருபமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சந்திக்கிற மக்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், ஆறுதலற்ற நிலையில் இருப்பவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், இவர்களுக்கு எங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுக நாங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவிக்கிற கூட்டமாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.